இன்னைக்கு ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ணி எப்படி ஆம்பரே டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. அந்த ஷைனஸோடய நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிப்பில் வந்து உங்கள் டிசைன்ஸ் நிற்காது. ஓகேவா? அதனால தான் எப்பயுமே வந்து நம்ம டிப் வந்து பஃப் பண்ணிக்கணும். இப்போது டிப் வந்து பஃப் பண்ணிக்கலாம். பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே போதும். உங்கள் ஷைனஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். மேட் டாப் கோட் அப்ளை பண்ணக்கூடாது. மேட் டாப் கோட் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு சிலவங்க கமெண்ட்ல கேட்குறீங்க. மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா மேலே நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து மேட் டாப் கோட் அப்ளை பண்ணக்கூடாது, பஃப் பண்ணணும். இப்போது கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஷேப் கேட்குறீங்களோ அந்த ஷேப் கொண்டு வரணும். பட் இதில் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஓகேவா? இது வந்து சாஃப்ட் ஸ்கொயர் டிசைன் தான், ஷேப் தான், பட் உங்களுக்கு வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஃபைலர் யூஸ் பண்ணுங்கள். ஃபைலர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் என்ன ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈவன் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை மாதிரி பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஃபைல் பண்ணீங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பவுடராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி மேலே தூக்கி விட்டிங்கனாலே அது எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கீழே கொட்டிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம பஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபைலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பவுடர் மாதிரி இருக்கும். அது டஸ்ட் இருக்கும். பவுடர் மீன்ஸ் டஸ்ட்டு. அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற அசிட்டோன் ஃப்ரீ வந்து ப்ளூ ஹெவன், அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அசிட்டோன் ஃப்ரீ எடுக்கிறதுக்குமே இந்த மாதிரி லின் ஃப்ரீ ஷீட் யூஸ் பண்ணுங்கள். லின் ஃப்ரீ ஷீட்டில் தான் நீங்கள் வந்து அசிட்டோன் ஃப்ரீ டிப் பண்ணணும். அதில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக துடைக்கலாம். எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் மோஸ்ட்லி ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் இல்லாத ப்ராடக்ட்டை நான் அமேசானில் வந்து உங்களுக்கு டேக் பண்ணி கொடுக்குறேன். இந்த அசிட்டோன் ஃப்ரீலாம் வந்து அமேசானில் தான் இருக்குது. ஸோ நான் அதில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த பிராண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அசிட்டோன் ஃப்ரீன்னு இருக்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து மேலே இருக்க ஸ்டிக்கினஸ், டஸ்ட் அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் துடைச்சிட்டேன். துடைச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து நியான் பிக்மெண்ட்ஸோ இல்லை ஐ ஷேடோ பேலட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒட்டாது. உங்களோட நெயில் டிப் மேலே ஒட்டாது. ஓகேவா? அதனால் நீங்கள் பேஸ் கோட் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்கு பேஸ் கோட் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேவா? இதே நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ நம்ம வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கினஸோட தான் நம்ம மேலே அப்ளை பண்ணணும். அதுக்காக இப்போது நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பேஸ் கலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ் கலர்னால் லைட் கலர் உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் பேஸ் கோட் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போது இதை க்யூர் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டாப் கோட் போட்டுட்டு க்யூர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். பேஸ் கோட் வந்து ஃபஸ்ட் டைம் தான் க்யூர் பண்ணுறோம். அதனால 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஐ ஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்கப்புக்கு ஆக்சுவலி வாங்கினது. நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே இருந்ததுனால இப்போது நான் நெயில் ஆர்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நானே இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நியான் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் கூட இருந்தால் நீங்கள் ஓல்டு பேலட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரெஸ்டு பிக்மெண்ட்ஸ் பேலட் தான். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் வீல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ உங்களுக்கு கலர் வீல் பற்றி தெரிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனாலும் ஒரு டார்க் கலர், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைட் கலர், அதுக்கு அடுத்தது இன்னும் லைட் கலர், அந்த மாதிரி ஒரே ஃபேமிலியில் இருக்க கலராக எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இப்போது இந்த மெஜந்தா கலர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் ஜஸ்ட் மேலே மட்டும் டேப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அழகாக டேப் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைட் கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன்.
அத விட கொஞ்சம் லைட்டா இருக்க மாரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அத விடவும் கொஞ்சம் லைட்டா இருக்க மாரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கலர் எடுத்தோம். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டிஃபரன்ஸ் தெரியணும் அப்டின்னா, நீங்க வேற ஏதாவது லைட் கலர்ஸ் கூட எடுத்து நீங்க அதுக்கு அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக. இப்போ பாருங்க ஒரு அழகான ஆம்ப்ரே டிசைன் கிடைச்சிருச்சு. இப்போ இத நீங்க க்யூர் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு மெஜந்தா கலர அந்த ஃபேமிலிலருந்து நம்ம கலர்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? இதே நீங்க ப்ளூ கலர் எடுத்தீங்கன்னா, ப்ளூ கலர் அத விட கொஞ்சம் லைட்டா எடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அத விடவும் கொஞ்சம் லைட்டா எடுங்க. அத மாரி ஆரஞ்ச் எடுக்கிறீங்கனாலும் சரி, நீங்க எது எடுத்தாலும் கொஞ்சம் லைட் கலரா நீங்க கீழ எடுத்துட்டு வந்தீங்கன்னா அழகா இருக்கும். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன்ஸ் நீங்க பார்த்துட்டு நீங்க பண்றதா இருந்தாலும், அதுல என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, நீங்க அது மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சீங்கன்னா, இது ஃபுல்லா வைப் ஆயிடும். இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? அதனால நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்காம, மேல டாப் கோட் அப்ளை பண்ணணும். இப்போ நான் டாப் கோட் அப்ளை பண்றேன். டாப் கோட் எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்றேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. இதுக்கு மேல நீங்க அரோரா டிசைன்ஸ் பண்றதா இருந்தாலும் அழகா இருக்கும். இந்த குரோம் பவுடர் தான் வந்து அரோரா குரோம் சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, பெர்ல் குரோம் அப்படியும் சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரே டிசைன்க்காக தான் நம்ம பண்றோம். இது எப்படி பண்ணணும் பாருங்க. இது மாரி எடுத்துக்கோங்க. இந்த மாரி டாப் கோட் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு மேல நீங்க அந்த அரோரா பவுடர் எடுத்து நீங்க இந்த மாரி அப்ளை பண்ணீங்கன்னா, அது ஒரு அழகான ஷைனிங்கான இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒட்டாது. பட் உங்க நெயில்ஸ் மேலயே வந்து அது ஒரு ஷைனிங்கா அழகா இருக்கும். எல்லா கலர்ஸ் மேலயும் நீங்க இந்த மாரி அப்ளை பண்ணலாம். இந்த பிக்சர்ல வர அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும். இது ரெக்கார்டிங்ல தெரியல. இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு, யூஸ் பண்ணாத பக்கம் எடுத்து மேல இந்த மாரி பண்ணுங்க. அப்பதான் வந்து மேல உங்களுக்கு டஸ்ட் மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அது ரிமூவ் ஆகிடும். டஸ்ட் மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இல்லன்னா நீங்க டாப் கோட் போட்டு சீல் பண்ணும்போது, அந்த இடம் வந்து உங்களுக்கு மேல ஒரு டஸ்ட்டா இருக்கிறதுனா, அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ப்ராடக்ட் இல்லாத மாதிரி ஆயிடும். கேப் விட்டு விட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்க அப்ளை பண்ற மாரி ஆயிடும். அதுக்காக தான் வந்து மேல ஃபர்ஸ்ட் நல்லா தொடச்சிடுங்க. டஸ்ட் ஆஃப் பிரஷ் இருந்தாலும் அதால ஃபர்ஸ்ட் தொடைங்க. அதுக்கப்புறமா இந்த பிரஷ் யூஸ் பண்ணாத பிரஷ் பக்கம் வச்சு தொடச்சிடுங்க. இப்போ மறுபடியும் டாப் கோட் அப்ளை பண்ணணும். டாப் கோட் எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்றேன். இப்போ 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். ஏன்னா தேர்ட் டைம் கியூர் பண்றதுனால 120 செகண்ட்ஸ் கண்டிப்பா வச்சு நீங்க கியூர் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க எத்தனை முறை கியூர் பண்ணாலும் 120 செகண்ட்ஸ் வச்சு கியூர் பண்ணணும். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கனா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல நீங்க ஏதாவது டிசைன்ஸ் பண்றீங்கன்னா டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் நல்லா பண்ண வரும் அப்படின்னா நீங்க டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்டிக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பாருங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கூட ஃப்ளவர் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி எடுக்கணும்னா, இதுக்கு பேர் வந்து நெயில் ட்வீசர். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இத வந்து நீங்க அப்படியே எடுத்து ஒட்டுறதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த கார்னர்ல இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் டார்க் சைடா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க டைரக்டா மேலே டாப் கோட் போட்டிங்கன்னா ஓகே, அது வந்து உங்களுக்கு லாக் ஆகும். பட் சீக்கிரமா எங்கேயாவது நீங்க இது பண்ணும்போது சீக்கிரமா அது உரிச்சிட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? பீல் ஆகிட்டு வந்துடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பில்டர் ஜெல் எடுத்துக்கோங்க. பில்டர் ஜெல் எடுத்து இந்த மாதிரி ஃபிளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃபிளாட் ப்ரஷ்ல இந்த மாதிரி பில்டர் ஜெல் எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி சீல் பண்ணுங்க. பில்டர் ஜெல் வந்து உங்க டிப் விட்டு வெளியில போகக்கூடாது. வெளியில போயிடுச்சுன்னா நீங்க கையில ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த டிப் வந்து உங்களுக்கு கரெக்டா ஃபிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க கீழ் பக்கமாயிடுச்சுன்னா உங்களால அதை சரி பண்ணவும் முடியாது. ஸோ நீங்க மேலே வைக்கிறத கொஞ்சம் பார்த்து கரெக்டா வைங்க. டிப்புக்கு பின்னாடி போகாத அளவுக்கு பார்த்து வைங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். ஏன்னா அந்த பில்டர் ஜெல்லோட ஸ்டிக்கினஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேலே இருக்கும். அதனால அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக துடைச்சிருங்க. துடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் தனியாக தெரியவே தெரியாது. இப்போ மேலே வந்து டாப் கோட் போட்டு சீல் பண்ணணும். இப்போ நான் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக நல்லா தாராளமாக டாப் கோட் அப்ளை பண்ணுங்க. ஃபுல் ப்ராசஸுமே வந்து சீல் பண்ணுறது இந்த டாப் கோட் தான். எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அமேசான் லிங்க்கும் இருக்கும், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை கியூர் பண்ணுறதுக்கு 120 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ 120 செகண்ட்ஸ் நான் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். இந்த டிசைனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டிசைன்ஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து ஹோல்சேலில் வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.